அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சாங்கன்னா எம்ஜிஆரோடு பயணப்பட்டாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஜானி அணியா ஜேனியான்ற பிரச்சனை இருந்தது. சட்டசபையில் அசிங்கப்படுத்தப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க. அதிலிருந்து கிளந்து வந்து அம்மையார் ஜெயலலிதா அதிகாரத்தை பிடிச்சாங்க. அந்த ஆட்சியில் எனக்கு குறைகள் உண்டு, அந்த ஆட்சியில் எனக்கு விமர்சனம் உண்டு, ஆனாலும் அதிகாரத்தை பிடிச்சாங்க. ஆனால் அதை எடுத்துக்காட்டாக வச்சுட்டு இதே மாதிரி 2009 எங்க இவர் அதிகாரத்தை பிடிச்சிருன்னு சொல்றது மாதிரியே பக்கத்து மாநிலத்தில் ஒருத்தர் உச்ச நடிகர் மெகா ஸ்டார், அவர் திரளும் பொழுது கிண்ண சாதனை படித்தது ஆந்திர மாநிலம். பிரஜா ராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கினார். 10 லட்சம் பேர், எள்ளு போட்டா எள்ளு கீழே விடாது, அப்படிப்பட்ட கூட்டம் சிரஞ்சீவிக்கு கூடியது. இன்றைக்கு சிரஞ்சீவி நிலை என்ன? 18 விழுக்காடு வாக்குகளை பெற்றார், 18 சீட்டுகளை பெற்றார். காங்கிரஸோடு கொண்டு போய் கட்சியை அடமானம் வைத்தார். எனக்கு கட்சி வேண்டாம், பாஸ் இஸ் பேக் என்று திரும்பினார். மரியாதைக்குரிய தாவேக்கா அண்ணன்மார்களே, என்னுயிர் தம்பிமார்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் முகம் கவலை தெரிகிறது. கடைசி ஆடியோ லான்ச் என்று கவலைப்படாதீர்கள். லாஸ்ட் டான்ஸ் என்று கவலைப்படாதீர்கள். லாஸ்ட் செல்ஃபி என்று கவலைப்படாதீர்கள். லியோ 2 உங்கள் தலைவர் நடிப்பார், நாங்கள் நடிக்க வைப்போம்.